ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவில் கோழிக்கோடு அப்துல் ரஹீம் என்ற நபர் வந்து சவுதி அரேபியிலே 18 வருடமாக தூக்கு தண்டனைக்கு ஆளாக அவர் வந்து அடைக்கப்பட்டிருக்கிற செய்தி நேற்று தினத்தில் நான் வந்து ஒரு விரிவான வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. இப்போ அவங்கள விடுவிக்கும்படியாக பிளட் மணியாக 34 கோடி ரூபாய் கேட்டிருந்தாங்க. அது கேரளா மக்கள் எல்லோரும் சேர்ந்து அது ஒரு பெரிய வெற்றியை கண்டாங்க என்று சொல்லி நேற்று தினத்தில் நான் சொன்னோம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரூபா கொடுத்தா கேரளா மக்களும் அவ்வளோ வேல்யூ தான். ஆனாலும் ஒரு 3 நபர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 24 நியூஸ் சேனல் எம்டி சீஃப் எடிட்டராக இருக்கிற ஸ்ரீகண்டன் நாயர் அவர்கள் வந்து எல்லா மார்னிங் ஷோவிலும் அடிக்கடி வந்து இந்த அப்துல் ரஹீமை குறித்தும் அவர்களுக்கு தேவையான அந்த 34 கோடி ரூபாயை குறித்தும் அவங்க அம்மாவுடைய கண்ணீரை குறித்தும் சொல்லி சொல்லி மக்களிடத்திலே இது பெரிய ஒரு செய்தியாக ரீச் ஆனாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம், இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கிற அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியறதுக்கோசம் அந்த ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்களாம். 1/2 ஹவரில் வந்து பார்த்தா 1 கோடி ரூபாய் ரீச் ஆகிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் மக்கள் நம்புறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டர் இல்லை ஒரு நியூஸ் ரீடர் இல்லை ஒரு எம்டி இல்லை அது ஒரு சாதாரண நியூஸாகவே அது கடந்து போகாதபடிக்கு இந்த ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ண பிறகு ஸ்ரீகண்டன் நாயர் அவங்களோட ஒய்ஃப் ஒரு குழுவாக இந்த அப்துல் ரஹீம் வீட்டுக்கு கடந்து சென்று அந்த அம்மாவை வந்து அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல, இதோட நாங்கள் முடிக்கிறது இல்லை, அவரை வந்து இந்தியாவுக்கு பத்திரமாக கொண்டு வர்ற வரைக்கும் உங்ககிட்ட வந்து கொண்டு வர சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களோடு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தும்பொழுது அவங்கள வந்து கெட்டி பிடித்து சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான காட்சியாக இருந்ததுங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி கூட எங்கேயும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த நபர் யாருன்னு சொன்னால் போபி செம்மண்ணூர். போபி செம்மண்ணூர் வந்து எல்லாருக்குமே கேரளாவில் நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். செம்மண்ணூர் ஜுவல்லரி அதை ஓனர் கூட அவங்க. அதனால் அவர் வந்து நிறைய சேரிட்டி செய்கிறாங்க, சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஃபேன்ஸ் அசோசியேஷனே அவருக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால அவரும் இது கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு யாஜக யாத்ரா, போச்சே யாஜக யாத்ரான்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக ஒரு பாக்ஸை எடுத்து ஒரு குழுவாக சென்று இந்த அப்துல் ரஹீமுக்கு இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மைக்கில் அவரை அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் இருக்கிறத போடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஃபண்டை ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 crore rupees வந்து அவங்களுக்கு கொண்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இப்போது அவங்க சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து நான் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்குறாங்க, அப்துல் ரஹீம் வரும்போது அதில் டிரைவர் ஆக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால் அவர் அங்கே டிரைவராக தானே வேலை செஞ்சோம், அந்த ஆசையோடு தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யோசிச்சாங்களா, அவர் அங்கேயே 18 வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, அதனால வேற ஒரு வேலை செய்யலாம் எப்படின்னு சொன்னால், இந்த போபி எல்லோருமே அன்பாக வந்து போச்சேன்னு சொல்லுவாங்க. இந்த போச்சே வந்து 1000 ஏக்கரில் வந்து டீ எஸ்டேட் வச்சுருக்குறாங்க. இப்போ தான் போச்சே டீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலே எல்லா இடத்துலையும் வந்து அந்த டீ பவுடர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால அப்துல் ரஹீம் வரும்போது அவருக்கு ஒரு போச்சே டீ பவுடர் ஹோல்சேல் ஷாப் வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஊருக்கு வரும்போது நீ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் கலங்குவாங்க இல்லையா? அதனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முடிவு கொண்டு வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. அடுத்ததாக லுலு குரூப் சேர்மன் இருக்கு இல்லைங்களா, எம்டி கூட எம்ஏ யூசப் அலி. எல்லாருக்குமே மிடில் ஈஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்தால் எல்லாருக்குமே ஞாபகம் வருது எம்ஏ யூசப் அலி தான். இந்த பிரச்சனை கேள்விப்படும் போது எல்லாரோட மனசில் வந்து ஐயோ யூசப் அலி சார் பேரே வரலையே, அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு யோசனை வந்தது. ஏனென்று சொன்னால் எந்த மிடில் ஈஸ்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு அம்பாசிடர் மாதிரி. 2012 வந்து கேரளாவில் திருச்சூர் இருக்கிற ஒரு நபர் பெக்ஸ் கிருஷ்ணன், அவங்க வந்து அபுதாபியில் வந்து இந்த மாதிரி தான் டிரைவர் வேலைக்கு போனாங்க. தெரியாமல் வந்து சுடானில் இருக்கிற ஒரு பிள்ளைய மேலே வண்டி இடித்து அந்த பிள்ளை மரித்து போனாங்க. இவர் ஒரு 9 years வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டது, தூக்கு தண்டனைக்கு ஆளானது. ஆனால் ஒரு 1 crore rupees வந்து அங்கே கெட்டி யூசப் அலி சார் வந்து அவரை வெளியே கொண்டு வந்தாங்க.
இங்க கேரளாவுல பத்திரமா கொண்டு வந்து வேலையும் வாங்கி குடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் இந்த மக்களோட மனதில் இருக்கிறது. ஆனா, யூசுப் அலி சார் லேட்டஸ்ட்டா வந்து சொன்னாங்க, "எல்லாமே நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. அது மட்டுமல்ல, மக்கள் இந்த கேரளா மக்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அப்புறமா அது பத்தல அப்படின்போது நான் வந்து போட்டு எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நெனச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து ஒஃபிஷியல் ப்ரொசீஜர்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, நினைக்கிற நினை இந்த எல்லாத்தோட பயங்கரமான வேகத்துல வந்து ஃபண்டு ரைஸ் ஆயிடுச்சு. ஃபண்டு கிடைச்சிடுச்சு. யூசுப் அலி சார் சொன்னாங்க, "நான் வந்து அந்த நபருக்கு ஒரு வீடு வச்சு கொடுக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு வீடு இல்ல. ஒரு வீடு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த அப்துல் ரஹீமினுடைய வரவுக்காக கேரளா மக்கள் எல்லோரும் ஆசை ஆசையா காத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ கூடிய சீக்கிரம் அவரை கொண்டு வர முடியுமோ, அவ்வளவு கூடிய சீக்கிரத்தில கொண்டு வரும்படியாக எல்லோரும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தோஷ செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.